Hi students, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் practical geometry. Exercise 14.6 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது எப்படி ஆங்கிள்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதுக்கான டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத டீடைல்டா இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஆங்கிள்னா என்ன அப்படின்றத வந்து ஒரு ரீகேப் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து பார்த்துருக்கோம். ஒரு ரெண்டு ரே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரே வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா OA, இன்னொரு ரே வந்து பார்த்தீங்கன்னா OB. இந்த ரெண்டு ரேக்கு நடுவில் வந்து ஃபார்ம் ஆகுறதா வந்து என்னது ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளை வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம், டிகிரீஸ்ல வந்து மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது 40 டிகிரி 50 டிகிரி இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆங்கிளை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் யூசிங் ப்ரொட்ராக்டர். ஸோ ப்ரொட்ராக்டரை வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி வந்து ஆங்கிள் மெஷர் பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் அன் ஆங்கிள் ஆஃப் மெஷர் ஈக்குவல் டு 40 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மெஷர் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு லைனை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் லைன் எல் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுல நான் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏ, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து பி அப்படின்னு வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ப்ரொட்ராக்டரை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுறேன். அதாவது ப்ரொட்ராக்டரோட சென்டர் பாயிண்ட் வந்து எங்க இருக்கணும், ஏ அப்படின்ற பாயிண்ட்ல வந்து லொகேட் ஆயிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ப்ரொட்ராக்டர்ல 40 டிகிரி எங்க இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல 0 டிகிரி இருக்குமா, அடுத்து 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி. ஸோ 40 டிகிரி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை சி அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ டு சி வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆங்கிள் சிஏபி இதை வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு டிகிரி வந்திருக்கு, 40 டிகிரி வந்திருக்கு. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 டிகிரி எக்ஸாக்டா வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் மெஷர்மெண்ட் யூசிங், அதாவது ப்ரொட்ராக்டர். ஸோ ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஆங்கிள் வந்து அப்படியே வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது காப்பி ஆஃப் அன் அன்னோன் ஆங்கிள். காப்பி ஆஃப் அன் அன்னோன் ஆங்கிள். அதாவது இப்போ நமக்கு வந்து என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து தெரியாது, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் ரெண்டு ரே அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ OA OB இதுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் வந்து இருக்கு. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனா இதே மாதிரி நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஸோ எப்படி பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு லைன் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைன் எல் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னா, அதாவது நம்மளோட காம்பஸ் இருக்கு பாத்தீங்களா, காம்பஸை வந்து ஏற்கனவே காப்பி பண்ண வேண்டிய ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த பாயிண்ட் ஓல வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு ரேடியஸ் வந்து எடுத்துட்டு அந்த ரேடியஸை பயன்படுத்தி ஒரு ஆர்க் இந்த மாதிரி கட் பண்ணுங்க. ஸோ இந்த ரேடியஸை அப்படியே கொண்டு வாங்க, இங்க கொண்டு வந்து பாயிண்ட் பில வந்து பிளேஸ் பண்ணிட்டு இதே ரேடியஸை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட காம்பஸை எடுத்துட்டு வந்து, அதாவது இங்க கட் பண்ணி இங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும்ல, இதை எக்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்ல வச்சுட்டு இந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றத வந்து காம்பஸை யூஸ் பண்ணியே மெஷர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கான லென்த் வந்து அந்த காம்பஸ்லேயே வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே நம்ம வந்து இங்க வந்து இன்டர்செக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த பாயிண்ட் அதாவது கியூன்ற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சிருக்க அதே லென்த்ல என்ன பண்ணுங்க, ஏற்கனவே கட் பண்ண ஆர்க்ல இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்து ஆர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ P to R வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இங்க கிடைக்கிற ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கும், இங்க இருக்க ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அன்னோன் ஆங்கிளை வந்து காப்பி பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க சிம்பிளா வந்து சொல்லணும்னா, ஏற்கனவே ஒரு ஃபிகர் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்போம். அதுல ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காம்பஸை யூஸ் பண்ணிட்டு ஏற்கனவே இருக்க ஃபிகர்ல ஒரு ஆர்க் வந்து சும்மா வந்து கட் பண்றேன். ஸோ அதே லென்த்தை வந்து யூஸ் பண்ணிட்டு
இங்க பாயிண்ட் வந்து P வச்சுட்டு திரும்ப வந்து ஒரு ஆர்க் வந்து அப்படியே கட் பண்றேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா இந்த ஆர்க்கோட லென்த் வந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ற லென்த், இந்த லென்த் என்ன அப்படின்றத வந்து காம்பஸ்ல மெஷர் பண்ணிட்டு அந்த காம்பஸை அதே மாதிரி கியூல பிளேஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆர்க் வந்து கட் பண்றேன். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆர் வந்து கிடைக்குது பாத்தீங்களா. ஸோ இது மூலமா ஒரு லைன் வந்து நான் வந்து கனெக்ட் பண்றேன் P to R. ஸோ இதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் அதாவது RPQ. ஸோ இது வந்து எக்ஸாக்டா எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா BOAக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அன் அன்னோன் ஆங்கிள், அதாவது காப்பி ஆஃப் அன் அன்னோன் ஆங்கிள். சரிங்களா. ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள். பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள். பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் அப்படின்னா வந்து என்னது, இப்போ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க 40 டிகிரின்னு. இப்போ இந்த பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 40ல பாதி வந்து இருக்கு பாத்தீங்களா. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள். அதாவது இங்கேயும் 20 டிகிரியா வந்து பிரிப்பீங்க, இங்கேயும் 20 டிகிரியா வந்து பிரிப்பீங்க. சோ எது மூலமா வந்து பிரிக்கிறீங்க, சோ இந்த ரே மூலமா பிரிக்கிறீங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள். பைசெக்டார் வந்து ஒரு லைன் that divides the angle into two equal halves. சரிங்களா. சோ இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே 40 டிகிரிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ அதே தான் நான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். சரிங்களா. ஸோ இதுதான் என்னோட 2 ரேஸ் O A B. இப்போ 40 டிகிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து இந்த 40 டிகிரிக்கான பைசெக்டார் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறேன்னா ஓன்ற பிளேஸ்ல என்னோட காம்பஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க் இந்த மாதிரி கட் பண்றேன். ஏதாவது ஒரு ரேடியஸை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து கட் பண்றேன். ஸோ இந்த ஆர்க் வந்து பாத்தீங்கன்னா OA வந்து இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் எக்ஸ்னு வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி OB இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் ஒய் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா என்னோட காம்பஸை எக்ஸ்ன்ற பாயிண்ட பிளேஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ரேடியஸ், அதாவது கிரேட்டர் தென் half of xy வந்து எடுத்துட்டு என்ன பண்றேன்னா ஒரு ஆர்க் இந்த மாதிரி கட் பண்றேன். இந்த ரேடியஸ் அப்படியே வச்சு பாயிண்ட் ஒய்ல வந்து அப்படியே அந்த காம்பஸை வச்சுட்டு ஏற்கனவே கட் பண்ண ஆர்க்ல இன்னொரு ஆர்க் இந்த மாதிரி கட் பண்றேன். இப்போ 2 ஆர்க் கட் ஆகி ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்து Z அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ O to Z வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ O to Z வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லைன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ இப்போ நீங்க இங்க வந்து ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 டிகிரி வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்க மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து 20 டிகிரி வந்து கிடைக்கும். அதாவது POZ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், AOZ வந்து ஈக்குவல், AOZ வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 20 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். ஸோ இதுதான் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். நம்ம பார்க்க போற டாபிக் ஆங்கிள் ஆஃப் ஸ்பெஷல் மெஷர். அதாவது எப்படி வந்து ஸ்பெஷல் ஆங்கிளை வந்து மெஷர் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம வந்து கவர் பண்ண போற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அண்ட் 120 டிகிரி. ஸோ இது எல்லாமே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எடுத்துக்க போறது எப்படி வந்து 60 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ 60 டிகிரியோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு லைன் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட லைன் L அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுல நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து O அப்படின்னு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஓன்ற பிளேஸ்ல என்னோட காம்பஸை வந்து வச்சுட்டு ஒரு ஆர்க் வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்றேன். ஏதாவது ஒரு ரேடியஸை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆர்க் வந்து லைனை கட் பண்ற இந்த பாயிண்ட் வந்து நான் வந்து A அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ ஏன்ற பாயிண்ட்ல காம்பஸை பிளேஸ் பண்ணிட்டு திரும்ப அதே ரேடியஸை வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுதுல இந்த பாயிண்ட்டை நான் வந்து B அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ O to B கனெக்ட் பண்ணுங்க. ஸோ O to B கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரே வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ இங்க நீங்க ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 60 டிகிரி வந்து கிடைக்கும். சரிங்களா. அதாவது ஆங்கிள் POA இதை மெஷர் பண்ணோம்னா எவ்வளவு வந்து கிடைக்கும், எக்ஸாக்டா 60 டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் 60 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இப்போ 60 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இதுல இருந்து ஈஸியா 30 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா, எப்படி 60/2 is 30. அதாவது 60க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைசெக்டார் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா 30 டிகிரி வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ பாயிண்ட் ஏல வந்து உங்களோட காம்பஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. 60 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரிங்களா? இந்த பாயிண்ட் ஏல வந்து காம்பஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ரேடியஸ், அதாவது ரேடியஸ் கிரேட்டர் தென் half ஆஃப் ஏபி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆர்க் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த காம்பஸை பீன்ற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு ஆர்க் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை சி அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓ டு சி வந்து கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ரே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் சிஓஏ, அதாவது ஆங்கிள் சிஓஏ வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா 30 டிகிரி வந்து கிடைக்கும். சரிங்களா? அதாவது நீங்க இங்க மெஷர் பண்ணாலும் 30 டிகிரி, இங்க மெஷர் பண்ணாலும் 30 டிகிரி. ஏன்னா நம்ம வந்து பைசெக்டார் ஆங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ 120 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க, ஓன்ற பாயிண்ட். இப்போ ஏதாவது ஒரு ரேடியஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆர்க் வந்து இந்த லைனை டச் பண்ற பாயிண்ட் ஏ அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதே ரேடியஸை வந்து யூஸ் பண்ணிட்டு ஏன்ற பாயிண்ட்ல வந்து காம்பஸை பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க் வந்து ஏற்கனவே கட் பண்ண ஆர்க்ல கட் பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதை நான் வந்து பி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பில காம்பஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டு இதே ரேடியஸ்ட என்ன பண்ணுங்க, இன்னொரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அது வந்து சி அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஓயும் சியும் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ஓயும் சியும் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரே வந்து கிடைக்கும். இப்போ நீங்க இங்க ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 டிகிரி எக்ஸாக்டா வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து டபுள் ஆஃப் 60. 60னா நம்ம இங்கேயே நிப்பாட்டிடுவோம். இப்போ அடுத்து இன்னொரு 60 வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 டிகிரி கிடைச்சிரும். இப்போ ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணீங்கன்னா, அதாவது சிஓஏ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 120 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். ஸோ 120 டிகிரி மெஷர் பண்றது எப்படி அப்படின்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது எப்படி வந்து 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது ஏற்கனவே பார்த்த ப்ரொசீஜர் தான் பெர்பெண்டிகுலர்ஸ்ல. அதே தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லைன் எல் அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு ரேடியஸை வந்து யூஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்க் வந்து கட் பண்றேன். ஸோ இந்த ஆர்க் வந்து இந்த லைனை டச் பண்ணதுல அந்த பாயிண்ட்டை ஏஎன் பியா எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏன்ற பாயிண்ட்ல என்னோட காம்பஸை பிளேஸ் பண்ணிட்டு ரேடியஸ் கிரேட்டர் தென் ஓஏ இவ்வளோ ரேடியஸ் வந்து எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆர்க் வந்து கட் பண்ண போறேன். ஏன்ற இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு ஆர்க் கட் பண்றேன். இப்போ அதே ரேடியஸை யூஸ் பண்ணி பாயிண்ட் பில என்னோட காம்பஸை வச்சுட்டு இன்னொரு ஆர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்றேன். இப்போ என்ன பண்ணணும், அதாவது ரெண்டும் வந்து கட் பண்ற ஆர்க் வந்து பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்டை நான் வந்து சி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ சியும் ஓயும் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லைன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நீங்க ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 90 டிகிரி எக்ஸாக்டா வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆங்கிள் சிஓபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஓஏ. இங்கே நீங்க மெஷர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து 90 டிகிரி தான். சரிங்களா? ஸோ ரெண்டையும் வந்து மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ரைட் ஆங்கிள் வந்து கிடைக்குது 90 டிகிரி. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் இருந்து 45 டிகிரி ஈஸியா வந்து மேக் அவுட் பண்ணலாமா? எப்படி, 90/2 தான் வந்து பாத்தீங்கன்னா 45. ஸோ அப்படின்னா பைசெக்டார் ஆங்கிள் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியா இந்த 45 டிகிரி வந்து கிடைச்சிரும். இப்போ இந்த ஆர்க் வந்து இந்த லைனை டச் பண்ணதுல அதை வந்து பீன் வந்து எடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி இந்த ஆர்க்கு இந்த பெர்பெண்டிகுலர் லைனை டச் பண்ற பாயிண்ட்டை டி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, அதாவது ஒரு ரேடியஸ் வந்து எடுத்துக்கிறேன் கிரேட்டர் தென் ஹாஃப் ஆஃப் பிடி. ஸோ இதோட ரேடியஸோட ஜாஸ்தியை வச்சு என்ன பண்ண போறேன்னா பீன்ற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணி ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி டீன்ற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணி ஒரு ஆர்க்கு. ஸோ ரெண்டு கட் பண்ணும்போது ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட்டை இ அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஓயும் இயும் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே நீங்க ஆங்கிளை மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 டிகிரி வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 45 டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ ஆங்கிள் இஓபி இஓபி எதுக்கு வந்து ஈக்குவல், 45 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ எல்லா ஆங்கிள்ஸும் முக்காவாசியான ஸ்பெஷல் ஆங்கிள்ஸை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்.